ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கடன் சுமை 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு. புதிதாக ஒரு ஆட்சியாளர்கள் நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னாக்க அதுக்கு வட்டி கட்டுறதுக்கே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. இதுல மேலும் மக்கள் வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கான என்ன திட்டங்களை கொண்டு வர போறீங்க, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் நீங்க செலவு செய்ய போறீங்க, அதை மத்திய அரசு கொடுக்குமா அப்படிங்கறதே ஒன்னும் தெரியல. ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாக்க ஏதோ ஓரளவாவது அவங்க சரி செஞ்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். புதிதாக நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்னு நினைச்சு புதிதாக உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாக்க நீங்க அந்த நிதிச்சுமையை தாங்குவீங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கடன் கட்ட வேண்டிய நிலையில இருக்கிறோம். அரசே திவாலாக கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்ததை 2000 ரூபாய் கொடுப்பான்னு ஒரு குரூப்பும், 2000 ரூபாய் கொடுத்ததை 2500 கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு குரூப்பும், இப்படியே நீங்க இலவசம்னு திரும்பவும் அதே இலவசத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்ன அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? மக்களை இயற்கை சார்ந்து வாழ விடுங்க, கனிம வள கொள்ளைகளை தடுங்க, இருக்கிற நீர்நிலைகளை சரி செய்யுங்க, மக்கள் மேலும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மேம்படுவதற்கான திட்டங்களை உருவாக்குங்க. போதும், கொள்ளையடித்து நீங்கள் வைத்தது அனைத்துமே போதும் என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துவிட்டால் இனிவரும் காலங்களாவது தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பித்தான் இந்த மக்கள்கள் இருக்கிறார்கள். ஒருபொழுதும் எம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வாக அமையாது போல. ஏன்னா இங்க பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதை நம்ம பாக்குறோம். அடுத்த பிரச்சனை வரும்போது நீங்க செஞ்சது எல்லாத்தையும் மறந்துடுறோம். பாவம், என்ன பண்றது? எதிர்த்து கேள்வி கேட்டா இங்க நாதியத்த முறையில எங்களை அடிச்சு சாவடிக்கிறதுக்கே பல ரவுடி கும்பல்களை ஏவி விடுறீங்கல்ல. இலவசமும் வேண்டாம், ஒரு மயிரும் வேண்டாம். முடிஞ்ச அளவிற்கு கடனை சீக்கிரமா அடைக்க பாருங்க. மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அவங்க பாத்துப்பாங்க. முடிஞ்சா நல்லது செய்யுங்க, இல்லைனாக்கா விலகியே இருங்க.